வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஆல்ரெடி ஹார்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது கண்ணால் பார்க்கக்கூடியது, கையால் தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா we are using lot of hardwares. கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது கீபோர்டு பார்க்குறோம், மானிட்டர் பார்க்குறோம், சிபியூ பார்க்குறோம். உள்ள சிபியூக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரேம், ரோம் பார்க்குறோம், ஹார்ட் டிஸ்க் பார்க்குறோம், சிடி டிரைவ் பார்க்குறோம், அவுட்புட் பிரிண்டர் கண்ணால் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர் அல்லது கம்ப்யூட்டருடைய காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 3 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் டிவைஸ், சிபியு அதாவது ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட் அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். இன்புட் யூனிட்ஸு, ப்ராசஸிங் யூனிட்ஸ், அவுட்புட் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம 3ஆக பிரிக்கலாம் கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர் ஆர் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத. இன்புட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இன்புட் யூனிட்ஸ் அப்படின்னா ரீட் டேட்டா ஃப்ரம் இன்புட். ஸோ கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டேட்டாஸை ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸை தான் இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்புட் யூனிட்டில் என்னென்ன இருக்குது, இன்புட் டிவைசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் யூனிட் அல்லது சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், சிபியு. இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சப் கேட்டகரிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெமரி யூனிட், செகண்ட் ஒன் இஸ் ஏஎல்யூ, அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட், தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் யூனிட் பார்த்தோம். கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டேட்டாஸை ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸை இன்புட் டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்புட் டிவைஸ் எல்லாமே இன்புட் யூனிட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் கேட்டகரி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியு மீன்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சப் கேட்டகரி இருக்குதுன்னு பார்த்தோம். மெமரி யூனிட், அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட். மெமரி யூனிட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய டேட்டா ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய போர்ஷனை தான் வந்து நம்ம மெமரி யூனிட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மெமரி யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். செகண்ட் வந்து ஏஎல்யூ அல்லது அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருடைய கால்குலேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். இந்த ஏஎல்யூ அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட்டில் தான் கம்ப்யூட்டருடைய எக்ஸிக்யூஷன்ஸ் அல்லது ஆப்ரேஷன்ஸ் அண்டு லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கக்கூடியது இந்த ஏஎல்யூவில். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லா கால்குலேஷனுமே இந்த ஏஎல்யூ அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட்டில் தான் நடக்கும். தேர்டு சப் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்யூவையும் மெமரி யூனிட்டையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிவைஸ் தான் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இன்டரப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் தி ஐஓ டிவைஸ், அதாவது நம்மளுடைய இந்த ப்ராசஸிங் பார்ட்டையும் இன்புட் அவுட்புட் பார்ட்டையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மெமரி யூனிட், அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், இது 3ஐயும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? தேர்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் யூனிட் அல்லது அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் எல்லா ப்ராசஸையும் முடித்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இதுதான் ரிசல்ட் அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்காக இருக்கக்கூடிய பார்ட்டு தான் வந்து இந்த அவுட்புட் யூனிட் அல்லது அவுட்புட் டிவைஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க, டீகோட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரெசன்ட் இட் டு தி யூசர்.
யாருக்கு அதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் வந்து இல்லை டிஸ்பிளே பண்ணி காமிக்கக்கூடியது தான் வந்து அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அவுட்புட் யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர் ஆர் காம்போனண்ட்டை 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட். இன்புட் யூனிட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். அவுட்புட் யூனிட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் நமக்கு தகவலை கொடுக்கக்கூடிய யூனிட்டை வந்து அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்புட்டை அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் தான் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அங்கே இருக்கக்கூடிய மெமரி யூனிட், ஏஎல்யூ யூனிட், கண்ட்ரோல் யூனிட்டை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து கால்குலேஷன் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபியு அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இப்போ இந்த 3 யூனிட்டையும் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டருடைய பிளாக் டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் யூனிட் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீபோர்டோ மவுஸோ நம்ம வெளியே இருந்து கனெக்ட் பண்ணி உள்ளே கொடுப்போம். ஸோ இன்புட் யூனிட் போகும். அந்த இன்புட் கம்ப்யூட்டருடைய சிபியூக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ யூனிட்டை வச்சு ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவை கம்ப்யூட்டருடைய மெமரியில் இப்போ நம்ம இன்புட் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சிபியூ அப்படிங்கிறது கம்ப்யூட்டருடைய மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை எடுத்து நமக்கு கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை திரும்ப மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு அவுட்புட்டாக காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இதை வந்து பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் யூனிட். கம்ப்யூட்டரோடைய இன்புட் யூனிட் அப்படிங்கிறதுல என்னென்ன இன்புட் டிவைசஸ் இருக்குது அப்படின்னா கீபோர்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக கம்ப்யூட்டருக்கு டேட்டா ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்காக டெக்ஸ்ட் பேஸ்டு அல்லது கேரக்டர் பேஸ்டு இன்புட்டாக கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டிவைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டு அப்படிங்கிறது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய மொபைல் ஃபோனில் நம்ம வந்து ஒரு மெசேஜை டைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் அப்படிங்கிறத பாயிண்டிங் இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு செலெக்ஷன் அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பாயிண்டிங் ரிலேட்டட் இன்புட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டிவைஸ் மவுஸ். ஜாய்ஸ்டிக். இந்த ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கிராஃபிக்கல் அல்லது கேமிங் செக்டரில் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டிங் பேஸ்டான இன்புட் டிவைஸ் தான். லைட் பென் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் பேனில் எழுதுகிற மாதிரி நம்ம வந்து இந்த லைட் பென்னை கொடுத்து டிஜிட்டலைசர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கும். அதில் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம எழுதுறது அப்படியே நம்ம ஸ்க்ரீனுக்கு இன்புட்டாக போகும். இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். ட்ராக் பால் அப்படிங்கிறது மவுஸ் மாதிரி தான். மவுஸை விட வந்து அதிகமாக இந்த கிராஃபிக்கல் ஓரியன்டான பண்ணக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா மவுஸை விட ட்ராக் பால் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ மவுஸ் மாதிரியான ஒரு இன்புட் டிவைஸ் தான் வந்து ட்ராக் பால் அப்படிங்கிறது. ஸ்கேனர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு டாக்குமெண்ட்டை அல்லது வந்து ஒரு பேப்பரை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கறதுக்காக ஸ்கேனரை யூஸ் பண்ணுவோம். ஸ்கேனரை யூஸ் பண்ணி இமேஜாவோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ அல்லது பிடிஎஃபாவோ நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்மளுடைய டேட்டாவை வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸ்கேனர் அப்படிங்கிறது ஸ்கேன் பண்ணி ஒரு டேட்டாவை கம்ப்யூட்டருக்குள்ள டிஜிட்டல் ஃபார்மேட்டை கொண்டு வர்றதுக்கான ஒரு இன்புட் டிவைஸ். கிராஃபிக் டேப்லெட். இந்த கிராஃபிக் டேப்லெட் அப்படிங்கிறது யாரெல்லாம் வந்து லைசன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த கிராஃபிக் டேப்லெட்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் லைசன்ஸில் வந்து நம்மளுடைய சிக்னேச்சருக்காக இந்த கிராஃபிக் டேப்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கிராஃபிக் டேப்லெட்டில் என்ன ரைட் பண்ணுறீங்களோ அது அப்படியே கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக வந்துடும். கம்ப்யூட்டரில் அதே ஃபார்மேட்டில் அப்படியே வரும். ஓகேங்களா?
நீங்கள் எப்படி கையெழுத்து போடுறீங்களோ அந்த கையெழுத்து உங்களுடைய அந்த லைசன்ஸ் கார்டில் அப்படியே சிக்னேச்சராக வரும். அதுக்காக அந்த உங்களுடைய சிக்னேச்சரை பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டிவைஸ் தான் இந்த கிராஃபிக் டேப்லெட் அப்படிங்கிறது. மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வாய்ஸை கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம இப்போ ஃபோன் பேசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் வந்து மொபைலில் கேப்சர் ஆகும். அதுக்காக நான் வந்து இந்த மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இல்லை இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு இன்புட்டாக வரணும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ள என்னுடைய வாய்ஸ் உள்ளே போனால் தான் உங்களுக்கு கேட்கும். ஸோ அதுக்காக என்னுடைய கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது மூலயமா தான் என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது. ஸோ மைக்ரோஃபோன் இஸ் ஒன் ஆஃப் த ஆடியோ இன்புட் டிவைஸ். ஓகேங்களா. MICR அதாவது மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர். இந்த மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய செக் புக்கு அல்லது பேங்க்லேருந்து டிடி எடுக்கக்கூடிய டிமாண்ட் டிராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோடாக போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதைத்தான் மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு இன்புட் டிவைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்கோடு மாதிரி, பார்கோடில் வந்து நம்பர் இருக்காது, வெறும் கோடு மட்டும்தான் இருக்கும். பட் இந்த MICRல வந்து பார்த்திங்கன்னா நம்பரும் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம ஈஸியாக ஸ்கேன் பண்ணி ரீட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் கேரக்டர் ரீடர் OCR. இந்த ஆர்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OMR ப்ரொஜெக்டர்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஒரு லைட் பேஸ்டான கேரக்டரை வச்சு ரீட் பண்ணுறது, லைட்டை வச்சு கேரக்டரை ரீட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கண்ணாடி பேப்பரில் ஒரு மார்க்கரில் வச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைட் வெளிச்சத்தில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ தெரியும். ஓகேங்களா. அதே டெக்னாலஜி தான் இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படிங்கிற டிவைஸ்லையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்கோட் ரீடர். பார்கோட் ரீடர் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறையா கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்கோட் ரீடரை யூஸ் பண்ணி தான் பில்லிங் செக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்க் சென்டர்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அங்கே வந்து அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணுறதுக்காக ப்ராடக்ட் நேம்லாம் என்ட்ரி பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அதில் ஒரு பார்கோட் இருக்கும், ஒரு லைட் மாதிரி இருக்கும். அதில் அடித்தாங்கன்னா இமீடியட்டாக அது என்ன ப்ராடக்ட்டு, அதனுடைய ப்ரைஸ் என்ன, அது மற்ற அதனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக போயிடும். ஓகேங்களா. அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது அந்த பார்கோட் ரீடர் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து OMR அப்படிங்கிறது நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதில, TNPSC இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதில ஒரே ஒரு ஆன்சர் ஷீட்டில் ஷேர் பண்ணுவோம். ABCDன்னு இருக்கும், அதை ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த ஷேடிங்கை ஐடென்டிஃபை பண்ணி ரீட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு இன்புட் டிவைஸ் தான் வந்து இந்த ஆப்டிக்கல் மார்க் ரீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய OMR. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இன்புட் டிவைஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ். நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடியது கீபோர்டு, மவுஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இந்த கிராஃபிக் ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாய்ஸ்டிக்கு, ட்ராக் பால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேனர் அப்படிங்கிறது நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டிவைஸ். இது வந்து டைரெக்டாக இன்புட்டாக போகாது, ஒரு டாக்குமெண்ட்டை டிஜிட்டல் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். கிராஃபிக் டேப்லெட்லாம் வந்து இந்த ஆடியோ ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்களில் சிக்னேச்சர் இந்த மாதிரியான விஷயங்களை இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா சிக்னேச்சரை நம்ம வேறு எந்த முறையிலையும் கொடுக்க முடியாது. ஒன்றா ஸ்கேன் பண்ணி கொண்டு வரலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டிஜிட்டலைசரில் என்ன எழுதுறீங்களோ அது அதே ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு நோட்டில் எப்படி எழுதுனீங்கன்னா எப்படி இருக்குமோ உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக போகணும்னா டிஜிட்டலைசர் அந்த அல்லது கிராஃபிக் டேப்லெட். டிஜிட்டலைசர் அப்படிங்கிறது தான் அனதர் நேமில் நம்ம கிராஃபிக் டேப்லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிராஃபிக் டேப்லெட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வாய்ஸ் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா மைக்ரோஃபோன். பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிடி செக்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஜஸ்ட் செக் எல்லாமே நம்பரை டைப் பண்ணல மேனுவல் எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மேனுவல் எரர் வந்ததுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா
அந்த மாதிரி மேனுவலாக என்ட்ரி அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர் அப்படிங்கிற மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு அந்த செக் புக்கு இல்லை டிடிஓ அதில் ஸ்கேன் பண்ணாலே அந்த டிடியோடைய டீட்டெயில் எல்லாமே வந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக போயிடும். அதுக்காக அந்த எம்ஐசிஆர் பார்கோட் ரீடர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்டோடைய எல்லா டீட்டெயிலையும் நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணால் டைம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்கோடாக அதை ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு பார்கோட் ரீடர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி ஒரு லைட் அந்த பார்கோட் மேலே அடித்தாங்க அப்படின்னா அந்த பார்கோடில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் அதை ரீட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுத்துரும். ஸோ பேசிக்காக நம்ம இந்த பர்ச்சேசிங் வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய நேமு, அதனுடைய நம்பர், ப்ராடக்ட் நம்பரு, அதனுடைய ப்ரைஸு, இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே பார்கோட்லேருந்து இன்புட்டாக எடுத்துக்குவாங்க. OMR அப்படிங்கிறது நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய ஷீட்டை வந்து OMR ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஷீட்டில் இருந்து நம்ம எழுதின இன்புட்டை வந்து நம்ம எழுதின ஆன்சர்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் வந்து இந்த OMR ரீடர், ஆப்டிக்கல் மார்க் ரீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவைஸ். ஓகே, இதெல்லாம் தான் இன்புட் டிவைஸ். இந்த இன்புட் டிவைஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவுட்புட் டிவைஸ். நார்மலாக கம்ப்யூட்டருடைய அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 அவுட்புட் டிவைஸ் இல்லை 4 சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 3 மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 4th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மானிட்டர், செகண்ட் ஒன் கிராஃபிக் பிளாட்டர், தேர்ட் ஒன் பிரிண்டர், ஃபோர்த் ஒன் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் வந்து கம்ப்யூட்டர் இல்லாமல் அதர் டிவைஸுக்கும் அவுட்புட்டாக இருக்கிறதுனால இங்கே சொல்லலை. ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஆடியோ அவுட்புட். ஆடியோவை வந்து நம்ம அவுட்புட்டாக கேட்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்பீக்கர் இருந்தால் தான் கேட்க முடியும். ஃபஸ்ட்டு மானிட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராசஸ் வரக்கூடிய அவுட்புட் எல்லாமே நம்மளுடைய டிஸ்பிளே ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன் வேணும். அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனை தான் வந்து மானிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டரில் நம்ம எல்லா ப்ராசஸையும் நமக்கு வியூ பண்ணி காமிக்கக்கூடியது இந்த மானிட்டர் அப்படிங்கிறது. இந்த மானிட்டரில் 2 டைப் இருக்குது. சிஆர்டி மானிட்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி மானிட்டர். இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மானிட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்இடி மானிட்டர். சிஆர்டி மானிட்டர் அப்படிங்கிறது ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண மானிட்டர். மானிட்டர் இஸ் ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். அதுக்கடுத்த அவுட்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் பிளாட்டர். கிராஃபிக் பிளாட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிரிண்டருக்கு பேர் தான் பிளாட்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இந்த பிரிண்டர், இந்த ஃப்ளெக்ஸ் பிரிண்டரை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பெரிய கிராஃபிக்ஸ் ஓரியன்டான பிரிண்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை பெரிய பெரிய இன்ஜினியரிங் டிசைன் பண்ணுறதுக்காகவோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இதை கிராஃபிக் பிளாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதனுடைய ஆக்சுவல் நேம் கிராஃபிக் பிளாட்டர். நம்ம வந்து ஜென்ரலாக இதை வந்து ஃப்ளெக்ஸுக்காக யூஸ் பண்ணுறதுனால இதை ஃப்ளெக்ஸ் பிரிண்டர் அப்படின்னு நம்ம லோக்கல் நேமாக சொல்கிறோம். இதனுடைய டெக்னிக்கல் நேம் கிராஃபிக் பிளாட்டர். இந்த கிராஃபிக் பிளாட்டரில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. வெர்டிக்கல் பிளாட்டர், ஹரிசாண்டல் பிளாட்டர் அப்படின்ட்டு. ஓகேங்களா. தேர்டு அவுட்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர். பிரிண்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். நார்மலாக நம்மளுடைய அவுட்புட்டை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் வேணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட் டிவைஸ் தான் பிரிண்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நமக்கு என்ன அவுட்புட் வருதோ அது எனக்கு பேப்பரில் வேணும் அப்படின்னா அந்த பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டகரி இருக்குது. நார்மலாக பிரிண்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். கேரக்டர் பிரிண்டர் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரம் பிரிண்டர், லைன் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கேரக்டர் பிரிண்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய லேபில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரெக்கார்டுக்கெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்.
இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரிண்டர்லேயே சீப்பஸ்ட் பிரிண்டர். அதாவது ஒவ்வொரு பேஜும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கம்மியான காஸ்ட்டில் பிரிண்ட் ஆகக்கூடிய பிரிண்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஓகேங்களா? ஆனால் இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டருடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோவாக பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது, இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை யூஸ் பண்ணி கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒரு ஃபோட்டோவையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு கிராஃபையோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாது. பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து குவாலிட்டி லோ குவாலிட்டியில் இருக்கும். இது டாட் மேட்ரிக்ஸோடைய டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட், சீப்பஸ்ட் காஸ்ட் பிரிண்டர். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபோட்டோவோ கிராஃபோ இதில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது அதனுடைய குவாலிட்டி வெரி லோவாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அடுத்த டைப் ஆஃப் பிரிண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க்ஜெட் பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இங்க்ஜெட் பிரிண்டர் அப்படிங்கிறது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை விட ஹை குவாலிட்டி பிரிண்டர். ஓகேங்களா? நார்மலாக நம்ம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிரிண்டர் வந்து இங்க்ஜெட் பிரிண்டர். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பிரிண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர் தான் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி பிரிண்டர். ஓகேங்களா? இது இங்க்ஜெட் பிரிண்டரை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். லேசர் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை விட இங்க்ஜெட் பிரிண்டர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். லேசர் பிரிண்டரில் கிராஃபிக்ஸு ஃபோட்டோலாம் வந்து எடுக்க முடியாது. இங்க்ஜெட் பிரிண்டரில் கிராஃபு ஃபோட்டோ எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஆனால் இங்க்ஜெட் பிரிண்டரை விட ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிரிண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர். இங்க்ஜெட் பிரிண்டரை விட ஹை குவாலிட்டி பிரிண்டருங்கிறது லேசர் பிரிண்டர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இங்க்ஜெட் பிரிண்டரை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டூடியோஸில் நம்மளுடைய ஃபோட்டோவை வந்து பிரிண்ட் போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் வந்து இங்க்ஜெட் பிரிண்டர். ஓகேங்களா? லேசர் பிரிண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ப்ரௌசிங் சென்டரில் அங்கெல்லாம் இருக்கும். ப்ரௌசிங் சென்டர்லேயும் இங்க்ஜெட் பிரிண்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இருக்கிறதுலே சீப்பஸ்ட் பிரிண்டர் அப்படிங்கிறது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் பிரிண்டர் அப்படிங்கிறது லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டருடைய குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும், 100% இருக்கும். டாட் மேட்ரிக்ஸோடைய பிரிண்டருடைய குவாலிட்டி லோவாக இருக்கும். டாட் மேட்ரிக்ஸுக்கும் லேசருக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது இங்க்ஜெட் பிரிண்டர் இருக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் டைப் ஆஃப் அவுட்புட் டிவைஸ் தான் வந்து ஸ்பீக்கர் அப்படிங்கிறது. ஸ்பீக்கரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்பீக்கர் இஸ் ஒன் ஆஃப் த ஆடியோ அவுட்புட் டிவைஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அவுட்புட் டிவைஸ். இதுக்கப்புறம் ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி. நார்மலாக கம்ப்யூட்டருடைய மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ப்ரைமரி மெமரி, ரெண்டாவது செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் அல்லது கம்ப்யூட்டிங் டிவைஸில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய மெமரியை வந்து ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன கேட்போம்? மொபைலோடைய ரேம் ஸ்பீட் எவ்வளவு, இன்டர்னல் மெமரி எவ்வளவுன்னு கேட்போம். ஸோ ஒரு மொபைல் அப்படின்னாலே ரேமும் இன்டர்னல் மெமரியும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுதான் ப்ரைமரி மெமரி அப்படிங்கிறது. ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரோம் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா? இது ப்ரைமரி மெமரி. இப்போ செகண்டரி மெமரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மொபைலில் வந்து அடிஷ்னலாக மெமரி கார்டு போடுவோம். ஸோ மெமரி கார்டு நம்ம வேணும்னா போடுவோம், வேண்டானா போடாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆப்ஷனலாக இருக்கக்கூடிய மெமரியை தான் செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். மெமரி கார்டு இஸ் ஒன் ஆஃப் த செகண்டரி மெமரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பிரைமரி மெமரி ரேம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரி மெமரி. நம்மளுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே இந்த ரேமில் தான் நடக்கும். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் ஏஎல்யூன்னு பார்த்தோம், அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். இங்கே தான் எல்லா கால்குலேஷனும் நடக்கும்னு பார்த்தோம். அந்த ஏஎல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா எக்ஸிக்யூஷனையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் பர்ஃபார்ம் ஆகும். இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரியுடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
நம்ம சிஸ்டமை ஆஃப் பண்ண வரையில தான் அதில் அந்த டேட்டாஸ் இருக்கும். ஒன்ஸ் நம்ம சிஸ்டமை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேமில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிரும். திரும்ப சிஸ்டம் ஆன் பண்ணல ரேம் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆகும், பழைய டேட்டா எதுவுமே இருக்காது. அதனால தான் ரேமை வந்து நம்ம டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ரோம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. இது பர்மனன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ரோமில் வந்து ஒருக்கா ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த டேட்டா அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ரேம் அப்படிங்கிறது டெம்பரவரி ஸ்டோரேஜ். ஒன் சிஸ்டமை செட் டவுன் பண்ணோம்னா இல்லை ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிரும். ரோம் அப்படிங்கிறது பர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஒன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. அதனால தான் அதை ரீட் ஒன்லி மெமரி. திரும்ப ரீட் மட்டும்தான் பண்ணிக்க முடியும், ஸ்டோர் இல்லை அதை எரேஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டோர் பண்ணுறதோ பண்ண முடியாது. ஓகேங்களா. இந்த ரேம் அப்படின்னு எடுத்தோம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் 2 டைப் ஆஃப் மெமரி இருக்கு. ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம் அப்படின்னு. எஸ் ரேம், டி ரேம். ஓகேங்களா. ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னா அதனுடைய சைஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு. டைனமிக் ரேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ரேம் எல்லாமே இந்த டைனமிக் ரேம் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் ரேம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா. ரோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரீட் ஒன்லி மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டகரி இருக்குது. ரீட் ஒன்லி மெமரி ரோம் அப்படிங்கிறதுல ஒரே ஒர்க்கா மட்டும்தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய டேட்டா பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து சம் ஸ்பெஷலைஸ்டு அப்ளிகேஷன் வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ரோம் வந்தது. அதுக்கு பேர் என்னென்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, பி ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பி ரோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஒரு சில ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸை வச்சு அதில் வந்து டேட்டாவை நம்மளால் லோட் பண்ண முடிஞ்சுது, ஸ்டோர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழைய மொபைல் 1100 இந்த மாதிரி நார்மலான பட்டன் ஃபோன்ஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஓஎஸை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஓஎஸ் எல்லாமே அதனுடைய அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த ரோம் ரீட் ஒன்லி மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதையே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த ஓஎஸை நம்ம அப்டேட்டோ இல்லை சேஞ்சோ பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோம் டைப் பார்த்திங்கன்னா பி ரோம் அல்லது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமை வச்சு அல்லது சாஃப்ட்வேரை வச்சு ரோமில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால் ஆட் பண்ண முடிஞ்சுது, ஸ்டோர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் பி ரோம். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு டைப் வந்தது இந்த ரோமில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி ரோம். அது என்ன இபி ரோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. எலக்ட்ரானிக் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இபி ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கடுத்து வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இஇபி ரோம், அதாவது எலக்ட்ரானிக் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இந்த எலக்ட்ரானிக் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலோடைய ஓஎஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரோம். ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஓஎஸை நம்ம அப்டேட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய டேட்டாவை போய் ஓவர் ரைட் ஆகும். இல்லை புதுசாக நீங்கள் ஒரு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய ரோமை வந்து சம் ஸ்பெஷல் ப்ரோக்ராமை வச்சு எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக நம்மளால டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த டைப் ஆஃப் ரோம் தான் எலக்ட்ரானிக் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதுதான் வந்து ரோமுடைய டைப். ஓகேங்களா. ஸோ ரோம் ரேம் ரெண்டுமே பிரைமரி மெமரி. ஒரு கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் அல்லது ஒரு கம்ப்யூட்டிங் டிவைஸில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மெமரி. இதில் ரேம் அப்படிங்கிறது டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிருக்கும், ரோம் அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த ரோமில் எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத வச்சு ரோமுடைய கேட்டகரி சொல்கிறோம். ரோம், பி ரோம், இபி ரோம்,
EEPROM அப்படின்ட்டு. ரேமை பொறுத்தவரை ரெண்டு டைப் தான், ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம். ஓகேங்களா, இதுதான் பிரைமரி மெமரி. நெக்ஸ்ட் செகண்டரி மெமரியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்டரி மெமரி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படையில் யூஸ் பண்ணிக்கூடிய மெமரி. ஓகேங்களா, இந்த செகண்டரி மெமரியில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் செகண்டரி மெமரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். அது என்ன சார் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். இல்லை முன்ன பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா டேப் டிவைஸ் இருக்கும். டேப்பு நம்ம பாட்டு கேட்கறதுக்காக டேப் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டேப்பு, இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். அது மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்போவும் நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் இஸ் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு நம்மளால் ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் ஒரு டிவைஸில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். செகண்டரி மெமரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ். அது என்ன சார் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிடி டிவிடி எல்லாம் தான் இந்த கேட்டகரியில் வரும். சிடி டிவிடி எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராரெட் லைட் சோர்ஸை யூஸ் பண்ணி சிடியில் டேட்டாவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும், இல்லை சிடியில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ அல்லது ரீட் பண்ணுறதுக்கோ லைட் சோர்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ். எக்ஸாம்பிளுக்கு சிடி டிவிடி. ஓகேங்களா, தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளாஷ் மெமரி டிவைஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பென் டிரைவ், மெமரி கார்டு, இதெல்லாம் தான் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஏன் இதை ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்கிறோன்னா, பென் டிரைவில் மெமரி கார்டெலாம் நம்ம எத்தனை டைம் வேணாலும் டேட்டாவை அழிச்சு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எரேஸ் பண்ணிவிட்டு புது டேட்டாவை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனால தான் இதை ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் டிவைஸுக்கு எக்ஸாம்பிள் பென் டிரைவ், மெமரி கார்டு, இது எல்லாமே. அண்ட் கரண்ட் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்லைன் அண்ட் கிளவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயிலில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஜிமெயிலில் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 GB வந்து கூகுள் கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொருத்தருக்கும் 1.5 GB வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணாங்கன்னா ஜிமெயில் எத்தனை ஆயிரம் பேர் வச்சுருப்பாங்க, எத்தனை லட்சம் பேர் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 1.5 GB அலோகேட் பண்ணால் டோட்டலாக எத்தனை ஜிபிக்கு அவங்க இடம் வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பாசிபிள். அதுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற டெக்னாலஜியில் எங்கே வேணாலும் எந்த சிஸ்டமில் வேணாலும் இந்த மெமரி ஸ்டோர் ஆகிருக்கலாம். ஒரு பர்டிகுலராக இந்த மெமரிக்கு இந்த இடம் தான், இந்த கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணாமல் இன்டர்நெட்டில் எனிவேர், எனி பிளேஸ், எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்லைன் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜிமெயிலோடைய ஸ்டோரேஜ். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த 1.5 GB ஸ்பேஸ் எங்கேருந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அண்ட் கிளவுட் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலிமா தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் சாஃப்ட்வேர்னால் என்ன, அதனுடைய டைப்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.